श्रीलक्ष्मी रमणं नौमि गौरी रमणरूपिणं स्फोटरूपं यतः सर्वं जगदेतद्विवर्तते भूषणसारः निपातार्थनिर्णयः. இதுக்கு முன்னாடி நிபாத்தங்களுக்கு தியோதகத்துவம் தான் அப்படின்ற மதத்தை நாம் நிபாத்தங்களுக்கு தியோதகத்துவம் அப்படின்றத நாம் நிரூபணம் பண்ணோம். இப்போ 47வது காரிக்கையில் அன்வய வத்திரேகங்களை வச்சு பார்த்தோம்னா நிபாத்தங்களுக்கு வாச்சகத்துவம் ஒத்துக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற வாதம் வந்தது. அன்வய வத்திரேகம்னா என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நிபாத்தங்களை பிரயோகம் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த அர்த்தத்துக்கு போதம் வருது. நிபாத்தங்களை பிரயோகம் பண்ணாத போது அந்த அர்த்த விஷயகமான போதம் வர்றது இல்லை. அப்படின்னா நிபாத்தங்களுக்கு தானே வாச்சகத்துவம் ஒத்துக்கணும், நிபாத்தங்களுடைய அர்த்தம் தானே ஒத்துக்கணும். இதுதான் அன்வய வத்திரேகா. இப்போ அன்வய வத்திரேகத்தை வச்சுன்னு பார்த்தா நிபாத்தங்களுக்கு வாச்சகத்துவம் தான் ஒத்துக்கணுன்றதை நாம் பார்த்தோம் அந்த காரிக்கைக்கு. அதில் பரேஷாம் மதமேவ நகான் இருக்கா இல்லையா, அதில் பரேஷாம் இது பகுவச்சனம் மீமாம்சக சங்கிரஹாய. இப்போ பரேஷாம் அப்படின்னும்போது இது வரைக்கும் நாம் நையாயிக்காளுடைய பட்சத்தை தானே பார்த்துருந்தோம். அப்போ நம்மை காட்டிலேயும் பரஹான்னா நையாயிகர் ஒருத்தர் தானே. அப்போ பரேஷாம்னு பகுவச்சனம் எதுக்குன்னு வருதா இல்லையா. அப்போ சொன்னார் நையாயிக்காள் மாதிரி மீமாம்சக்காள்னு அவளையும் வாங்கிக்கிறதுக்காக தான் பகுவச்சனம் போட்டார் எங்கள் காரிக்கையில். பரேஷாம் இது பகுவச்சனம் மீமாம்சக சங்கிரஹாய கேவல விரக்ஷசப்தாத் சமுச்சய அபோதாத் சகாரஸ்ரவணே தத்போதாத் சகார ஏவ தத்வாச்சகः ந தியோதகः சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நீ பேசும் பொழுது நிபாத்தங்கள்லாம் தியோதகம் அப்படின்னு பேசும் பொழுது நீ என்ன சொன்ன, வையாகரணன் என்ன சொன்னான், அவள் அபிப்பிராயம் என்னன்னா விரக்ஷாச்ச ப்ளக்ஷாச்ச அப்படின்ற. இப்போ விரக்ஷமும் ப்ளக்ஷமும் இந்த இடத்துல சமுச்சயம்ன்ற ஒரு அர்த்தம் தெரியுது. சமுச்சயம்னா விரக்ஷமும் ப்ளக்ஷமும் அப்படின்னா விரக்ஷ ப்ளக்ஷத்தினுடைய சமுச்சயம், விரக்ஷ ப்ளக்ஷங்களுடைய கூட்டு, அவைகள் ரெண்டும் ஒன்று சேர்ந்து வருது. ராமஹா கிருஷ்ணஹாச்ச ஆகச்சதஹானா ராமஹான்னு தனியாக சொன்னால் ராமன் மட்டும்தான், கிருஷ்ணஹான்னு சொன்னால் கிருஷ்ணன் மட்டும்தான் நமக்கு ஞானம் வருது. ராமஹாச்சா கிருஷ்ணஹாச்சான்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றான்ற ஞானம் வருது. அப்போ இந்த சேர்ந்துன்றது தான் சமுச்சயா. அந்த சமுச்சயம்ன்ற அர்த்தம் அந்த அர்த்தத்தை சகாரம் அபிதானம் பண்ணுறதா, அதாவது அந்த சமுச்சயம்ன்ற அர்த்தத்துக்கு வாச்சகமா சகாரம் அல்லது தியோதகமா அப்படின்னும் பொழுது இதுக்கு முன்னாடி நீ பேசும் பொழுது சகாரமானது சமுச்சயத்தினுடைய தியோதகம்னு பேசின. அதாவது அந்த சமுச்சயம்ன்ற அர்த்தமும் ராமஹான்றதுலேருந்தே கிடைக்கிறது, சாவானது அதை தியோதகம் ஹைலைட் பண்ணுறது. இது மாதிரி நீ சொன்ன நிறைய வாதங்கள்லாம் பண்ணோம், ரைட்டு. ஆனால் இப்படி ஒத்துண்டா என்ன ஆகுறதுன்னா, எப்போ நாம் சாவை பிரயோகம் பண்ணலையோ அப்போ கூட ராமஹான்னு சொன்னால் சமுச்சயம்ன்ற அர்த்த ஞானம் வரணும். ஆனால் வர்றதில்லையே. ராமஹாச்ச கிருஷ்ணஹாச்சான்னு சொன்னாதான் ராமகிருஷ்ண சமுச்சயன்ற ஞானம் வருது. அந்த ச வத்திரேக வியாப்தி அப்படின்னா அந்த சாவை எடுத்துட்டா. ராமஹா அப்படின்னா கிருஷ்ணஹா, ராமஹா ஆகச்சதஹா அப்படின்னா என்ன சகாரம் போடலையே, சமுச்சயம். கிருஷ்ண சப்தம் கிருஷ்ணத்தை சொல்கிறது, ராம சப்தம் ராமரை சொல்கிறது, சமுச்சயத்தை சொல்லலையே அப்படின்னு கேள்வி வருது. அப்போ சகாரம் இருந்தால் தான் சமுச்சயம் தெரியுது, சகாரம் இல்லாட்டினா சமுச்சயம் தெரியல. சமுச்சயம்ன்ற அர்த்தத்தை தனியாக இருக்கக்கூடிய பிராதிபதிகமோ பதமோ கொடுக்க மாட்டேன்றது. அப்போ சமுச்சயம்ன்ற அர்த்தத்தினுடைய போதகமாக வாச்சகமாக யார் இருக்கணும், தான் நிபாத்தங்கள் தான். நிபாத்தங்கள் இதனுடைய வாச்சகம் தான் ஒத்துக்கணும். கேவல விரக்ஷ சப்தாத்து, நான் விரக்ஷன்ற வார்த்தை சொன்னார், சப்தாத்து சமுச்சய அபோதாத்து சகார ஸ்ரவணே, சகாரத்தை பிரயோகம் பண்ணால் தத் போதாத்து சகாரஹா ஏவ தத் வாச்சகः ந தியோதகः. கிஞ்ச தியோதகத்வே பதாந்தராணாம் தத்ர சக்திः கல்ப்யா, சகாராதேஹ தியோதகத்வ சக்திश्च கல்ப்யா
இதி கௌரவம் சியாத் இதி ரெண்டாவது ஒரு தோஷம். அதாவது இப்போ இந்த ரெண்டாவது பட்சம், முதல்ல வந்து தியோதக பட்சம், தியோதகதா பட்சம், இப்போ வந்து வாச்சகதா பட்சம். இந்த வாச்சகதா பட்சத்தில் என்ன பண்ணுவார், தியோதகதா பட்சத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் சொல்லிட்டு வருவார். சரியா? சொல்றாரு இல்லை பாடுறா, இன்னொரு கஷ்டமும் இருக்குன்னா. என்ன கஷ்டம்? ஒரு வார்த்தை, ஒரு பதம் இருக்குன்னு சொன்னால் அந்த பதத்துக்கு இன்னதுதான் அர்த்தம் அப்படின்றத ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணும். அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிரகாரங்கள் இருக்கு. என்ன பிரகாரங்கள் அப்படின்னா, லோக விவகாரத்தை பார்க்குறான். இப்போ கௌஹூன்ற சப்தத்துக்கு பசுமாடு தான் அர்த்தம் அப்படின்னு குழந்தைக்கு தெரியுது. எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அது கண்ணால் பார்க்கறது. ஒருத்தன் கௌஹு காம் ஆனக அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கிறவன் பசுமாடு இழுத்துன்னு வரான். கௌஹு சரதி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கிறவன் அதை பார்க்குறான். அப்போ இந்த குழந்தை என்ன நினைக்கிறது, ஓஹோ அவன் வாயிலேருந்து கௌஹூன்ற சப்தம் வந்தது, எதற்கு இந்த பசுமாடு நின்றுது, அப்போ இந்த கௌஹூன்ற சப்தத்துக்கும் பசுமாடுன்ற சப்தத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத குழந்தை புரிஞ்சுக்கிறது. தொடர்பு ஏற்கனவே இருக்கிற தொடர்பை நீ புரிஞ்சுட்டது தான் வந்து புரிஞ்சுதா? இதுதான் வந்து பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கிற சக்தி. அந்த சக்தியை வந்து நாம் வாங்கிக்கிறோம். இப்போ விரக்ஷான்ற சப்தத்துக்கு மரம் அப்படின்ற அர்த்தம் இருக்குப்பா. விரக்ஷ சப்தத்துக்கு மரத்தில் சக்தி அப்படின்றத நாம் பல விதத்தில் தெரிஞ்சுப்போம். சக்தியை நாம் கிரகணம் பண்ணுறது, சக்தி கிரகா இருக்குப்பா. கிரகானா புரிஞ்சுக்கிறது. அதுக்கு பல பிரகாரம் இருக்குது. அதாவது சக்தி கிரகம் வியாக்கரணோபமான, வியாக்கரணத்தின் வாயிலாக சக்தி கிரகம் ஏற்படும், சக்தி ஞானம். வியாக்கரணத்தில் பார்க்குறோம் கர்த்தாரி ஷப்பு அப்படின்னோம். ஓ அப்போ ஷப்பு பிரத்தியத்துக்கு கர்த்தா அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். உபமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். சக்தி கிரகம் வியாக்கரணோபமான கோஷம் டிக்ஷனரியை படுத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆப்த வாக்கியம், யாராவது ஒருத்தர் எங்களுக்கு என்ன சார் அர்த்தம்னு தெரியலையே, இச்சில்னு ஒரு சமித்து பிளக்ஷாகனா இச்சில்னு சொல்கிறாளேன்னா உடனே அங்கே பார் அதுதான் பிளக்ஷாகன்னு காண்பிக்கிறான். அப்போ ஆப்த வாக்கியம் பிரமாணம். கோஷாப்த வாக்கியா வியவஹாரதஸ்ச, ரெண்டு பேருடைய விவகாரத்தை கவனிச்சு வாக்கியசிய சேஷாத்து, வாக்கியசேஷம்னு ஒன்று, அது மூலமாக அது நிறைய வேதத்தில் வருது, நம்ம கூட வரும். இப்போ குலோப்ஜாம் அப்படின்னாலேயே வந்து உனக்கு ஜீராவோட சேர்ந்து தான் இருக்கும். இவன் ட்ரை குலோப்ஜாம்னு சொல்கிறான்னாலே அதில் வந்து ஜீரா கிடையாதுன்னு தெரியுதா இல்லையா? இல்லையா? இப்போ இதே மாதிரி அந்த வாக்கியத்துலேருந்து நேரடியாக தெரியாது, வேற ஒரு வழியில் தெரியும். அது வேதத்தில் உள்ள உதாரணம்னு வச்சுக்கோ. ஆனால் அத்தா சர்க்கராஹா உபததாத்தின்னு இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த இது இருக்குது பாரு, கூழாங்கல் வருது. அந்த கூழாங்கல்ல வந்து நனைக்கணும் அப்படின்னா, இப்போ நனைக்கணும் அப்படின்னா எப்படி நனைக்கணும்? ஒன்று தண்ணியில் நினைக்கலாம், இல்லை எண்ணெயில் நினைக்கலாம், இல்லை நெய்யில் நினைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திரவியத்தினால கூட நினைக்கலாம். எதனால் நினைக்கணும்னு தெரியல. அதே பிரகரணத்தில் இன்னொரு வாக்கியம் இருக்குது, தேஜோவை கிருதம் அப்படின்னு நெய்யை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்குது. அப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் நினைக்கணும்னு இருக்கு. சமீபத்தில் கூடிய சேஷ வாக்கியத்தில் என்ன இருக்குன்னா நெய்யை பற்றி வசதியாக சொல்லிருக்கு. அப்போ நெய்யினால் நினைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணலையா? அப்போ அங்கே அக்தாகான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா கிருதாக்தாகான்னு அர்த்தம். தைலாக்தாக, ஜலாக்தாக, க்ஷீராக்தாக, தத்யக்தாகலாம் இல்லை, கிருதாக்தாகான்னு. சரியா? இந்த வாக்கியசேஷம் வாக்கியசிய சேஷாத்து. அப்போ அந்த அக்த சப்தத்துக்கு கிருதாக்தான்ற அர்த்தம் வாக்கியசேஷத்தினால கிடைக்கிறது. ட்ரை ஜாமுனில் வந்து ஜீரா இல்லைன்னு எப்படா கண்டுபிடிச்சேன்னா தான் ட்ரைன்னு சொன்னானே, அதனால சும்மா சொன்ன லௌகிகத்துக்காக சொன்னேன் நான். விவருத்தி, ஒரு வாக்கியத்துக்கு ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல, விவரணம் பண்ணுறான். ராமஹா அனுத்தமஹா, ராவணஹா அனுத்தமஹா, அந்த ரெண்டுத்தையும் அனுத்தமஹான்னு இருக்கு. அப்படின்னா விவரணம் பண்ணுறான். ராமஹா அனுத்தமஹான்னும் போது நவித்யதே உத்தமஹா யஸ்மாத் சஹான்னு விவரணம். ராவணஹா அனுத்தமஹான்னும் போது ந உத்தமஹா அனுத்தமஹா. அப்போ விவரண வாக்கியத்துலேருந்து அர்த்த சக்தி கிரகம் ஏற்படும். இப்படி இருக்கு. இப்போ நீ என்ன பண்ண, நிபாத்தங்கள்லாம் தியோதகம்னு ஒத்துண்டா என்ன கஷ்டம்னா, அந்த பதங்களுக்கே நிபாத்தத்துடைய அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்படின்னா விரக்ஷ சப்தத்துக்கு மரம் அர்த்தம்னு தெரிஞ்சுட்டா போராது.
விருட்ச சப்தத்துக்கு தான் சமுச்சயமும் அர்த்தம்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ என்ன பண்ற, சா வந்து கேவலம் தியோதகம், விருட்சா ச பிளக்ஷா சான்ற நமக்கு ஞானம் வரும்போது விருட்ச பிளக்ஷ சமுச்சயான்னு ஞானம் வருது. அப்போ சமுச்சயம்னு அர்த்தம் உனக்கு யாரா கொடுத்தான்னா சகாரம் கொடுக்கலன்னு சொல்லிட்டா பழைய பட்சத்தில், அது தியோதகம்னு சொல்லிட்டான். அப்போ வாச்சகம் யாருன்னு கேட்டால் விருட்சா தான். அப்போ நீ விருட்ச சப்தத்துக்கு மரம்னு அர்த்தம் தெரிஞ்சுட்டா மட்டும் போராது, விருட்சத்துக்கு சமுச்சயம்ன்ற அர்த்தமும் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கஷ்டம், ஏன்னா விருட்ச சப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம், இதில் நிபாதங்களுடைய அர்த்தத்தை வேற தெரிஞ்சுன்னா இது என்ன, இது நடக்கவே நடக்காது. ஒன்றும். ரெண்டாவது, நிபாத்தங்கள் அநேகம் இருக்கு, அநேக நிபாத்தத்துடைய ஜோத்தியார்த்தம் அநேகம், எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு சிரமம் இருக்கு. இன்னொரு சிரமம் என்னன்னா, இந்த நிபாத்தங்கள் இந்த அர்த்தத்தினுடைய தியோதகம் தான், அது வேற நீ தெரிஞ்சுக்கணும். சா இருக்கா, சா வந்து என்ன சமுச்சயத்தினுடைய தியோதகம் தான். தூ இருக்கா, தூ வந்து வைலக்ஷண்யத்தினுடைய தியோதகம். கிந்து பரந்துன்ற, சரியா? கிமு அப்படின்றது ஆச்சரியத்தினுடைய தியோதகம், இல்லை பிரஷ்ன தியோதகம். இப்படின்னு நிபாத்தங்களுடைய தியோத்தியார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சக்தி கிரகமும் அது தியோதகம் எங்கெங்கெல்லாம் அது தியோதகமாக இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் அது மட்டும் இல்லை, ராமஹாச்சான்னு படத்தில் ராமன்ற பதத்துக்கு வந்து ராமனும் அர்த்தம், ராம சமுச்சயம்னு அர்த்தம். கிருஷ்ணஹான்னு போது கிருஷ்ண சப்தத்துக்கு கிருஷ்ணன்னு அர்த்தம், சமுச்சயம்னு அர்த்தம். அப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதங்களுக்கும் சமுச்சயம்ன்ற அர்த்தத்தில் சக்தி இருக்குன்னு அதை வேற நீ தெரிஞ்சுக்கணும்டா. அப்போ அது எந்த டிக்ஷனரி போய் பார்க்க போகிறா? சக்தி கிரகத்துக்கான உபாதங்கள்லாம் இருக்க, ரொம்ப பெருசாகிடும்டான்றார். அப்போ அந்த பட்சத்தில் கிளேஷம் இருக்குன்னு இங்கே சொல்கிறார். கிஞ்ச தியோதகத்வே பதாந்தராணாம் தத்ர சக்தி கல்பியா சாதேகே தியோதகத்வ சக்திஷ்ட கல்பியா. சாதிகளுக்கு நான் இப்போ சொன்ன சாவுக்கு வந்து சமுச்சய தியோதகதா இருக்கு, தூக்கு வந்து வைலக்ஷண்ய தியோதகதா இருக்கு, வாவுக்கு வந்து விகல்ப தியோதகதா இருக்கு, கிமுக்கு வந்து பிரஷ்ன தியோதகதா இருக்குன்னு அதை வேற நீ படிக்கணும்டாங்க. இது சமுச்சயாதிகரணே ஸ்திதம். இது எங்க இருக்குன்னா மீமாம்சா சாஸ்திரத்தில் சமுச்சயாதிகரணம்னு அங்கே வந்து இருக்கு. ததபி ந யுக்தம் இது பாவா. அப்போ பரேஷாம் மதம் ந யுக்தம் சொன்னாரா இல்லையா? பரேஷாம் மதம்னா மீமாம்சகால், மீமாம்சகால் மதம்னா என்ன? துவைவா சொன்னாப்ப இது கூட வந்து நாங்கள் ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கலன்ற? அதாவதுடா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நீ வந்து நிபாத்தங்களுக்கு வாச்சகத்துவம் ஒத்துக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த நிபாத்தங்களையே ரெண்டாக பிரித்து சாதி நிபாத்தங்கள்லாம் வாச்சகம், பிராதி நிபாத்தங்கள்லாம் தியோதகம்னு அப்படி சொல்கிறது சரி இல்லைன்னு நான் சொல்கிறேன். ததாஹி அன்வய வியதிரேகௌ தாத்பர்ய கிராஹகத்வேனாபி உபயுக்தௌ घटादि पदानामेव समुच्चिते लक्षणा तात्पर्य ग्राहकः प्रकरणादिवशात् चादिः इति स्वीकारात् न शक्तिद्वयकल्पनापि अस्माकं लक्षणाग्रहदशायां बोधात् तत्तत् कार्यकारणभावः आवश्यकः एवं शक्तिग्रहस्यापि इति पक्षद्वयेपि कल्प्यान्तराभावेन गौरवाभावात् उभयमपि युक्तम् इत्यभिमतम्. அப்போ எங்களுக்கு இந்த பட்சத்தில் சில தோஷங்கள் சொல்கிறீங்க, அந்த தோஷங்கள்லாம் நான் ஏற்றுக்கல. அப்போ எங்களுக்கு என்னன்னா ரெண்டு பட்சத்துலேயும் வந்து கௌரவம்னு சொன்னால் ரெண்டு பட்சத்துலேயும் கௌரவம், லாகவம்னா ரெண்டு பட்சத்துலேயும் லாகவம், அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம்னா. என்ன விஷயம் என்ன? அன்வய விதிரேகோ தாத்பர்ய கிராஹகத்வேனாபி உபயுக்தௌ. அன்வய வியாப்தி விதிரேக வியாப்தி இருப்பாரா? இது என்னென்னா தாத்பர்ய கிராஹகத்வேனா அது வந்து உபயோகப்படுறது என்ன புரியாது. அதாவது இவர் வந்து நேரடியாக பணம் கொடுக்க மாட்டார், ஆனால் பணம் கொடுக்குறவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவரை பணம் கொடுக்கறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார். இப்படி லோகத்தில் சில பேர் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறவாள் தான் தாத்பர்ய கிராஹகாள்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வரேன், இப்போ வந்து சா இருக்கு, சா வந்து சமுச்சயத்தினுடைய வாச்சகம்னு நீ சொல்கிற. சமுச்சயத்தினுடைய வாச்சகத்துவமாகவோ அல்லது சமுச்சயத்தினுடைய தியோதகத்துவமோ எங்கே இருக்க போது? சால இருக்க போது. ஆனால் அந்த சா வந்து வாச்சகம் அப்படின்றத நமக்கு
ஞாபகப்படுத்துறது யாருன்னா அன்வய வியாப்தியும் வத்திரேக வியாப்தி. பணம் இந்த நபர் தான் கொடுக்குறார். ஆனால் இந்த நபர் பணம் கொடுக்கறதுக்கு அந்த இன்னொரு நபர் என்ன பண்ணார், ஒத்தாசை பண்ணுறார். அன்வய அதே மாதிரி இங்கே வச்சுப்பார். அன்வய வியாப்தி என்னது, எத்திர எத்திர சகாரஹா தத்ர தத்ர சமுச்சயார்த்த ஞானம். எங்கெங்கெல்லாம் சாவ பிரயோகம் பண்ணுறியோ அங்கெல்லாம் சமுச்சய அர்த்த ஞானம் வருது. எங்கெங்கெல்லாம் சாவ பிரயோகம் பண்ணலையோ அங்கெல்லாம் சமுச்சய ஞானம் வரலை. இதுதான் அன்வய ஞானம் வத்திரேக ஞானம். நீ உடனே ஒரு 10 உதாரணத்தை எடுத்து பார்க்குற. இங்கே சா இருக்கா, சா இருக்கும்போது சமுச்சய ஞானம் வருது. இந்த இடத்துல இந்த வாக்கியத்தில் சா இல்லையா, அப்போ சமுச்சயம்ன்ற ஞானம் வரலை. அப்போ இந்த அன்வய ஞானமும் வத்திரேக ஞானம் இருக்கு பாரு. இது என்ன பண்ணுறதுன்னா, சாவுக்கு வாச்சகத்துவம் இருக்கு அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உபயோகப்படுறது. அதுக்கு தாத்பரிய கிராகம்னு பேர் இல்லையா. இது சகாரத்துக்கு சமுச்சயத்தில் தாத்பரியம் இருக்கு அப்படின்றத உனக்கு தெரிவிக்கிறது தான் இந்த அன்வய ஞானமும் வத்திரேக ஞானமும். ததாஹி அன்வய வத்திரேகோ தாத்பரிய கிராகத்வேனாபி உபயுக்தௌ. தாத்பரிய கிராக இங்க பாரு, பணம் கொடுக்கறது அவன்தான். இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதுனால அவன் பணம் கொடுத்தான் அப்படின்னா, இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாதான் பணம் கொடுப்பான், இல்லாட்டினா அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். அப்படி கிடையாது. கொடுக்கறதுன்ற சுபாவம் அவனுக்கு ஏற்கனவே இருக்கு. அவனை காமிச்சு கொடுத்தது தான் அவனுடைய வேலை. நீ காமிச்சு கொடுத்ததுனால தான் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அதை காட்டிலும் முட்டாள்தனம் லோகத்தில் வேற எதுவுமே இல்லை. கரெக்டா? அதே மாதிரி இந்த சாவுக்கு சமுச்சயம் இந்த அன்வய வியாப்தியும் வத்திரேக வியாப்தியும் வச்சு பார்க்கும்பொழுது சகாரமானது சமுச்சயத்தினுடைய வாச்சகம் அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு நீ சொல்றது தப்பு. சகாரத்துக்கு ஏற்கனவே வாச்சகத்துவம் இருந்தாதான், அவன் பணம் கொடுக்குற சுபாவம் அவனுக்கு ஏற்கனவே இருந்தாதான் நீ அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறது சரிப்பட்டு வரும். அவனுக்கு பணம் கொடுக்குற சுபாவம் இல்லவே இல்லைன்னா நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறதும் விடாததும் வேஸ்ட். அதே மாதிரி சாவுக்கு நிபாதங்களுக்கு அந்தந்த அர்த்தத்தினுடைய வாச்சகத்துவம் ஏற்கனவே நீ ஒத்துண்டதுக்கு அப்புறம் அது நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எது உனக்கு உபயோகப்படும், தாத்பரியம். அந்த அன்வய வியாப்தி வத்திரேக வியாப்தி என்னாகும், அது உபயோகப்படும். அப்போ அந்த அன்வயமும் வத்திரேகமும் தாத்பரிய கிராகமாக தான் இருக்குமே தவிர அதுவே நிபாதங்கள் வாச்சகம் அப்படின்றதுக்கு அதுவே ஹேத்துவாகாது. புரிஞ்சுதியா? ததாஹி அன்வய வத்திரேகோ தாத்பரிய கிராகத்வேனா உபயுக்தௌ घटादि पदानामेव समुचिते लक्षणा. அப்போ அதே அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, घटादि பதங்களுக்கு அதாவது இந்த பிரகிருதத்தில் விருட்ச பதத்துக்கு மரம்னு அர்த்தம், அதனுடைய சமுச்சயம்னு அர்த்தம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆயிடுது, சமுச்சயத்தை வாங்கிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சமுச்சயத்தை விட்டுடுறோம். புரியுதா? சமுச்சயத்தை விடுறதுக்கும் விடாமல் இருக்கிறதுக்கும் சகாரம் காரணமா. இப்போ விருட்ச சப்தத்துக்கே மரம்னு அர்த்தம், அதனுடைய சமுச்சயம்னு ரெண்டுமே அர்த்தம். சா பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த இடத்துல விருட்ச சப்தமானது சமுச்சயம்ன்ற அர்த்தத்தை கொடுக்கறது நீ தெரிஞ்சுக்கிற. சா இல்லாட்டினா சமுச்சயம்ன்ற அர்த்தத்தை கொடுக்கலன்றது அப்போ ஏற்கனவே இருக்கிறதுனுடைய ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுனா, ஹைலைட்ன்றதை ஹைலைட் பண்ணுறது தான் அதனுடைய வேலையை தவிர அந்த விஷயம்ன்றது ஏற்கனவே இருக்குது. ஒரு சென்டென்ஸ் இருக்குது, சென்டென்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு லைனை ஹைலைட் பண்ணுறா. ஹைலைட் பண்ணதுனால தான் உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்காம இருந்ததுன்னா ஆச்சு. ஏற்கனவே அந்த வாக்கியம் இருக்குது, அந்த வாக்கியத்தை ஜோதனம் பண்ணுறது தான் அந்த ஹைலைட்டருடைய வேலையை தவிர உன்னை உனக்கு சௌகரியம் கிடைச்சதுக்கோ கிடைக்காதுக்கோ ஹைலைட்டர் நேரடி காரணம் கிடையாது. அதே மாதிரி அன்வய வத்திரேக வியாப்தியை வச்சுண்டு இதுக்கு வாச்சகத்துவம் தான் சொல்லணும், தியோதகத்துவம் தான் சொல்லணும்னு சொல்கிறது அது கிடையாது. ஏற்கனவே घटादि பதங்களுக்கு சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கும். घटादि பதானாமேவ சமுச்சித்தே லக்ஷணா. அப்போ கடபதத்துக்கே கங்குகிரீவாதிமத் பதார்த்தத்துலேயும் சக்தி இருக்குது,
சமுச்சயத்திலும் சக்தி இருக்கு. ஆனால் கடஹா சான்ற இடத்துல அதுக்கு சமுச்சயத்தில் லக்ஷணா. தாத்பரிய கிராகா பிரகரணாதிவசாத்து சாதிஹி. தாத்பரிய கிராகம் யாரு? சாதி வந்து தாத்பரிய கிராகம். இப்படி ஒரு வாதத்தை வச்சா என்ன தெரியறதுன்னா, சாதி தான் வாச்சகம்னு ஒத்துக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அன்வய விதிரேக வியாப்தியை வச்சு இந்த சாதி தான் வந்து வாச்சகம் சொன்ன அவசியமே இல்லை. அந்த சாதி வந்து விரக்ஷாதிகளுக்கு சமுச்சயாதி அர்த்தத்தில் லக்ஷணா அப்படின்றத தியோதனம் பண்ணுறதாக சாதிகள் இருக்கலாம். பிரகரணாதி வசாத்து தாத்பரிய கிராகா இது ஸ்வீகாராத்து ந சக்தித்வய கல்பனா அப்பி. ரெண்டு சக்தி கடசப்தத்துக்கு வந்து ரெண்டாவதுரா இன்னொன்று ஒன்று சொல்லலாம். லக்ஷணாவே வந்து இன்னொரு லக்ஷணாவும் இருக்குது. ஒரு லக்ஷணா வந்து ஒரு சப்தத்துக்கு அநேகார்த்தங்கள் ஒத்துண்டு அந்த அநேகார்த்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொன்னால் அது ஒரு ஏகதேச லக்ஷணான்னு அது ஒன்று உண்டு. இந்த லக்ஷணம் என்னென்னா, ஒரு சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம், சில இடங்களில் இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொருத்த நாம் எடுத்துப்போம். அது என்ன? கங்காயாம் கோஷா. கங்கா சப்தத்துக்கு பிரவாகம் தான் அர்த்தம். ஆனால் கங்காயாம் கோஷான்ற இடத்துல கங்கா சப்தத்தினால கங்கா தீரத்தை வாங்கிக்கணும். அதே மாதிரி கடசப்தத்துக்கு கடத்தில் தான் சக்தி. ஆனால் கடச்ச அப்படின்ற அந்த இடத்துல சகாரத்தை சேர்த்து பிரயோகம் பண்ணதுனால இந்த இடத்துல கடசப்தத்துக்கு கம்புக்ரீவாதிவத் சமுச்சயா அப்படின்னு சமுச்சயத்தில் லக்ஷணான்னு இப்படி ஒத்துக்கிறதுனால தப்பு இல்லையே, நாம் எல்லா சக்தியும் ஒத்துக்கிறோமேன்னு வையாகரணம். சக்தித்வய கல்பனாவும் கிடையாது. என்ன? ஜோதகங்கள் ஒரு சக்தி, வாச்சகங்கள் ஒரு சக்தி கிடையாது. அஸ்மாக்கம் லக்ஷணாகிரக தசாயாம் போதாத் லக்ஷணாகிரக தசாயாம் போதாத் தத்தத் காரியகாரண பாவா அவசியகா. இப்போ இது இருக்கு பார், அந்தந்த இடத்துக்கு தந்தாப்புறம் நீ புரிஞ்சுக்க போகிற. இப்போ கங்கா சப்தத்துக்கு கங்கா பிரவாகம் தான், ஜலப்பிரவாகம் தான் அர்த்தம், கங்கா ஜலப்பிரவாகம் தான் அர்த்தம். ஆனால் அங்கே என்ன பண்ணுற? கங்கா தீரம்னு அர்த்தம் பண்ணுறா. இப்போ யமுனாயாம் கோஷகான்ற இடத்துல யமுனா சப்தத்துக்கு யமுனா ஜலப்பிரவாக தீரே கோஷகான்னு அர்த்தம் பண்ணுறா. அப்போ அந்தந்த இடங்களில் அந்தந்த சக்கியார்த்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வேற வேற அர்த்தம் எது பொருத்தமோ அதை நாம் வாங்கிக்க போகிறோம். சக்கிய சம்பந்தோதான லக்ஷணா அப்படின்னா அஸ்மாக்கம் து லக்ஷணாகிரகதசாயாம் போதாத் தத்தத் காரியகாரண பாவா அவசியகா. தத்தத் காரியகாரண பாவகான்னா என்ன அப்படின்னா, சகாரம் தியோதகமாக இருந்ததுன்னா சமுச்சயம்ன்ற அர்த்தம் தான். தூ தியோதகமாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ வந்து வைலக்ஷண்யம் தான். வா தியோதகமாக இருந்ததுன்னா விகல்பம் தான் அப்படின்னு அதுக்குள்ள காரியகாரண பாவம் வரும். ஏவம் சக்தி கிரகஸ்யாபி இது பக்ஷத்வயேபி கல்பியாந்தர அபாவேன. அப்போ ரெண்டு பட்சத்துலேயும் புதுசாக எந்த விதமான ஒரு கிளேஷமும் நம்ம பட்சத்தில் கிடையாது. சக்தி கிரகஸ்யாபி பக்ஷத்வயேபி, பக்ஷத்வயம்னா அந்த ஜோதகதா பட்சம் வாச்சகதா பட்சம் ரெண்டு பட்சத்துலேயும் சக்தி கிரகஸ்யாபி இது கல்பியாந்தர அபாவேன கௌரவாபாவாத்து உபயமபி யுக்தம். அப்போ கௌரவன்றதே வராது, ரெண்டுமே எங்களுக்கு வந்து கரெக்டான. அத்தகேவ சவாச்சகோ விசேஷானாம் சம்பவாத்து தியோதகோபி வா இது வாக்கியபதீயம் சங்கச்சதே. சஹா விசேஷானாம் சம்பவாத்து விசேஷானாம் வாச்சகா தியோதகா வா வாக்கியபதீயம். சஹானா அந்த நிபாதம் இருக்குப்பா, அது என்ன பண்ணணும்னா வாச்சகமாகவும் இருக்கும் தியோதகமாகவும் இருக்கும். தர்சனாந்தர ரீதியா வாச்சகத்வமேவ தியோதகத்வமேவ இது நியமஸ்து ந யுக்தா இது துவனயன் ஆக மதமேவ நஹா இது. அதனால் பாக்கி பேர் சொன்னதை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து வாச்சகத்துவத்தை ஒத்துண்டோம். வையாக்கரனாலாம் வந்து தியோதகத்துவம் தான் அவளுக்கு இஷ்டம். மீமாம்சக்கள்லாம் கிடு சமுச்சயாதிகரணத்தில் வையாக்கரனால் போட்டு ஓட்டவே இவாளை என்ன பண்ணிட்டா வாச்சகம்னு மாறிட்டா. இப்படி ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. வாக்கியபதி நான் சொன்ன வாக்கியபதியத்தில் இருக்கு. தர்சனாந்தர ரீதியா வாச்சகத்துவமேவ தியோதகத்துவமேவ. வேற தரிசனம் மீமாம்சா தரிசனத்தில் வந்து அவள் வாச்சகம்னு சொல்லிருக்கா, எனவே இவாளும் வாச்சகம்னு ஒத்துட்டா. வேற ஏதோ தரிசனத்தில் தியோதகம்னு சொன்னா அதை ஒத்துட்டா. அப்படி கிடையாது. தர்சனாந்தர ரீதியா வாச்சகத்துவமேவ தியோதகத்துவமேவ இது நியமஸ்து ந யுக்தா. அதே மாதிரி தர்சனாந்தர ரீதியா அதே வேற தரிசனத்தில்
என்ன வாச்சகத்துவம் ஏவன்னா என்னது? சாதிகளுக்கு வாச்சகத்துவம் தான், பிராதிகளுக்கு தியோதகத்துவம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நியமம் இருக்குப்பா, அது நாங்கள் ஒத்துக்கல. அதனால மதமே வனஹா பரியவசிக்கும் உபசம்ஹரம் ஆஹா. சரி முடிச்சிடலாம்ப்பா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். அதுக்காக முடிக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, நிபாதத்வம் பரேஷாம் யத் ததஸ்மாகமிதி ஸ்திதி வியாபகத்வா சக்திதா சக்ததாயாஹ ஸ்வவக்ஷேதகமிஷ்யதே. பரேஷாம் யத் நிபாதத்வம், பாக்கி பேர் நிபாத்தம், நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நிபாத்தம்னு சொன்னால் பிராக்ரீஸ்வரான் நிபாத்தான்னு சொல்லிட்டோம். அந்த நிபாத்தாகன்ற அதிகரணத்தில் எதெல்லாம் படிச்சிருக்கோதோ அதெல்லாம் நிபாத்தாக. இதுதான் நம்ம வையாகரணம் ஒத்துருக்கிறது. ஆனால் அவள் என்ன பண்ணா, நிபாத்தத்துக்கு ஒரு லட்சணம் பண்ணா. நிபாத்தத்துவம் அசத்வார்த்தகத்வே சதி சாதிகன படித்தத்துவம் சக்கிய சம்பந்தேன நிபாத பதவத்வம் ச உபாதிர்வா ஜாதிர்வா ததேவாஸ்மாகம் அப்பி. அடுத்தது ஆனால் இது நாமளும் ஒத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன பண்ண, பிராக்ரீஸ்வரன் நிபாதாக சாதயோ சத்வே பிராதயா அப்படின்னு இருக்கு. முதல்லடா இப்போ இப்போருந்து ஆரம்பித்து நான் பின்னாடி ரீஸ்வரன்னு சொல்கிறேன், அது பர்யந்தம் நான் எதெல்லாம் சொல்கிறோமோ எல்லாமே நிபாத்தாகான்னு பேர். இது முதல் சொல்கிறோம். அடுத்தது வந்து சாதயோ சத்வே, சாதின்னு ஒரு கணம் படிக்கிறேன், அந்த கணத்தில் இருக்கிறதுக்கெலாம் நிபாத்தம்னு பேர். ஆனால் அது வந்து சத்வ வாச்சகமாக இருக்கக்கூடாது. சத்துவம்னா என்ன? திரவியம். அப்போ அதெல்லாம் திரவிய வாச்சகமாக திரவியத்தை சொல்லக்கூடாது. சா இருக்கு, சானப்பா சான் அவனுக்கு பேர் அப்படின்னா அவனுக்கு பேராக இருக்கக்கூடிய சாவுக்கு நிபாத்தம்னு பேர் கிடையாது. அப்பின்னு யாரோ ஒரு பையனுக்கு அப்பின்னு ஒரு பேர் வச்சுருக்கான், அப்போ அங்கே வந்து அதுக்கு நிபாத்தம்னு பேர் கிடையாது. ஏன்னா அது வந்து திரவிய வாச்சகம். அடுத்த சூத்திரம் சாதயோ சத்வே பிராதயா, இப்படி நிறைய சொல்லிகிட்டே வராது. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு லட்சணமாக பண்ணுறான். நிபாத்தம்னா என்ன தெரியுமா? அசத்வார்த்தகத்வே சதி, சத்வார்த்தகமாக இருக்கக்கூடாது, அசத்வார்த்தகமாக இருக்கணும். அதே சமயத்தில் சாதிகன படிதமாகவும் இருக்கணும். அசத்வார்த்தகத்வே சதி சாதிகன படிதத்துவம் சக்கிய சம்பந்தேன நிபாத பதவத்வம் ச. அதே மாதிரி நிபாத்தாகன்ற பதத்தினுடைய வாச்சியமாக இருக்கணும். அப்போ அவளுக்கு என்ன பேர்? நிபாத்தாக. உதாரணம் 3 வரது வச்சுக்கேன். எது அப்படின்னா, இப்போ வந்து அப்பி இருக்கு. அப்பி என்னது? அது வந்து அசத்வார்த்தகம். அப்பிக்கு சமுச்சய அர்த்தம். சமுச்சய வந்து சத்துவம் கிடையாது, அசத்துவம், திரவியம் கிடையாது இல்லையா? சமுச்சயன்னா வந்து திரவியம் இல்லையா, அது குணம் தானே அது. அப்போ திரவியம் கிடையாது. அப்போ ஏவச்சா அந்த அப்பியானது அசத்வார்த்தகம். அப்போ அசத்வத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது, அசத்வார்த்தகமாகவும் அப்பி இருக்குது. சாதிகன படித்தமாகவும் இருக்குது, அப்படி சாதியில் அது இருக்குது. சக்கிய சம்பந்தேன நிபாத பதவத்வம் ச. நிபாத்தாக ஒரு பதம் இருக்கா இல்லையா, அந்த பதத்தினுடைய சக்கியார்த்தமாக யார் இருக்கா? அப்பி இருக்கு. அப்போ சக்தி சம்பந்தேன நிபாத பதவத்வம் ச. நிபாத்தம்ன்ற ஒரு பெயரை உடையதாகவும் இருக்கு. இப்படி இருந்தால் அவருக்கு என்ன பெயர்? நிபாத்தாகன்னு பேர். யார் அது? அப்பி இருக்கு. இப்படி தான் லட்சணம். அசத்வார்த்தகத்வே சதி சாதிகன படிதத்துவம் சக்கிய சம்பந்தேன நிபாத பதவத்வம் ச. இதுதான் நிபாத்தத்துவம். இந்த நிபாத்தத்துவத்தை வந்து உபாதின்னு ஒத்துக்கலாம் அல்லது ஜாதின்னு ஒத்துக்கலாம். அப்படியே 2 உபாதினா ஜாதின்னு யார் சொல்கிறோமோ அவர் வந்து அவரோட சேர்ந்தே இருப்பார், அது ஜாதி. உபாதின்னு யார் சொல்கிறோமோ அவர் சேர்ந்து இருக்க மாட்டார், ஆனால் என்ன பண்ணுவார்னா வேலையை மட்டும் பண்ணி கொடுப்பார், அது வந்து உபாதின்னு பேர். இப்போ உதாரணம் பாரு. இப்போ வந்து நான் உனக்கு புரிகிற மாதிரி ஒரு லௌகிக உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ கோன் ஐஸ்ன்னு சொல்கிறேன். கோன் ஐஸ், அந்த கோன் ஐஸ்கிரீம்னா அந்த ஐஸ் எந்த ஐஸ்கிரீமுக்கு கோன் ஐஸ்கிரீம்னு பேருன்னா, எந்த ஐஸ்கிரீம் வந்து கோனில் இருக்கோ அது கோன் ஐஸ்கிரீம். கப் ஐஸ்ன்னு சொன்னான், எந்த ஐஸ்கிரீம் வந்து கப்பில் இருக்கோ அது கப் ஐஸ். ஆனால் நீ பாரு, ஐஸ்கிரீமை கோன் ஐஸை சாப்பிடும்போது கோனையும் சேர்த்து சாப்பிட்றான், கப் ஐஸ் சாப்பிடும்போது கப்பையும் சேர்த்து சாப்பிட்றியான்னு. அப்போ இதுதான் கப் ஐஸ் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்கு கப்பு உபயோகப்படுறது, ஆனால் சாப்பிட்றதுக்கு கப்பு உபயோகப்பட மாட்டேன்றது. இதுதான் கோன் ஐஸ்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கோன் உபயோகப்படுறது, ஆனால் சாப்பிடும்போது அதுவும் உன்னோட சேருது. இப்படி அந்த விஷயத்தை பிரித்து காண்பிக்கணும்.
அது அதோட சேர்ந்து இருந்ததுன்னா அது ஜாதி விசேஷணம்னு சொல்லுவாங்க. பிரித்து காண்பிக்கும், ஆனால் அந்த காரியம் போது பிரிஞ்சிடும், அது சேராது. அப்படின்னா அது என்னது? உபாதின்னு பேர். நிபாதத்துவம் இருக்கு பாரு, நிபாதத்துவத்தோடு கூடியது நிபாத்தம். அப்போ நிபாத்தத்தில் நிபாதத்துவம் இருக்கும். அப்போ இந்த நிபாத்தத்தில் இருக்கக்கூடிய நிபாதத்துவம் இருக்கு பாரு, அந்த நிபாதத்தினுடைய உபாதியா ஜாத்தியான்னு கேட்டான். அது எப்படி வேணா வச்சுக்கோ, உபாதியாகவோ ஜாத்தியாகவோ வேணா வச்சுக்கோ அப்படின்ட்டான். உபாதிர்வா ஜாதிர்வா ததேவ அஸ்மாகம் அப்பி, இதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பரந்து சாமானிய தர்மே பிரமாணானாம் பக்ஷபாதாத் சக்ததா द्योतकता वा तदवच्छेदेनैव कल्प्या इति नैयायिकोक्तं प्रादिचाद्योः वैषम्यम् अयुक्तम् इत्यर्थः. இதுதான் சாமானிய தர்மே பிரமாணானாம் பக்ஷபாதாத். இல்லை, நம்ம பிரமாணங்கள் இப்போ என்ன சாமானிய தர்மம்? சாதின்னு ஒரு கணம் இருக்குது, பிராதின்னு இருக்குது. அந்த சாதியிலையும் என்ன இருக்குது? நிபாதத்துவம் இருக்குது. பிராதியிலையும் என்ன இருக்குது? நிபாதத்துவம் இருக்குது. அப்போ இது தனி கணம், அது தனி கணம்னு இருந்தாலும் கூட ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய சமானமான தர்மம் எது? நிபாதத்துவம். இதுவும் நிபாதம், அதுவும் நிபாதம். அப்போ இங்கேயும் நிபாதத்துவம் இருக்குது, அங்கேயும் நிபாதத்துவம் இருக்குது. இப்போ சாமானிய தர்மே பிரமாணானாம் பக்ஷபாதாத்து. அப்போ அதை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு எது பிரமாணமாக இருக்கோ அதை தான் நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். சக்ததா. அப்போ இந்த மேற் சொன்ன எல்லா பிரமாணங்களும் நாம் யோசித்து பார்த்தோம்னா நிபாதத்துவத்தோட கூடிய நிபாதங்களில் சக்தி இருக்குது, அது சக்தம். நிபாதமானது சக்தம், நிபாதத்தில் சக்ததா இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறது தான் கரெக்டு. அல்லது சாதி பிராதி ரெண்டு பேர்லேயும் ரெண்டு நிபாதா, ரெண்டுத்துலையும் நிபாதத்துவம் இருக்குது. அப்போ பிரமாணங்களை வச்சுன்னு பார்க்கும்பொழுது ரெண்டுத்துலேயும் द्योतकत्वம் இருக்குன்னு வெயி, இதை நாங்கள் ஒத்துக்கிறோம். சாமானிய தர்மே பிரமாணானாம் பக்ஷபாதாத் சக்ததா द्योतकता वा तद அவச்சேதேனைவ கல்பியா. கஸ்ய அவச்சேதேன? அப்போ द्योतकता वा तदवच्छेदेनैव कल्प्या इति இந்த காரணத்தினால நையாயிகோக்தம் பிராதிச்சாத்யோः வைஷமியம். பிராதியும் द्योतकம், சாதியும் द्योतकம். பிராதியிலையும் द्योतकत्वம், பிராதியும் நிபாதம், சாதியும் நிபாதம். பிராதியிலையும் நிபாதத்துவம் இருக்குது, சாதியிலையும் நிபாதத்துவம் இருக்குது. ரெண்டுத்துலேயும் தர்மம் சமானமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றுத்தில் द्योतकत्वம் இருக்குது, இன்னொன்றில் வாச்சகத்துவம் இருக்குதுன்னு அந்த வைஷமியத்தை தான் நாங்கள் நையாயிக்கால் சொல்கிறது நாங்கள் ஒத்துக்கலை. நையாயிகோக்தம் பிராதிச்சாத்யோः வைஷமியம் அயுக்தம் இत्यर्थः வியாபகத்வாத். அங்கே வாக்கியத்தில் வியாபகத்வாத் சக்ததாயாக வியாபகத்வாத். சக்ததா அப்படின்னா சக்தி, சக்தி வியாபகமாக இருக்கிறதுனால வியாபகத்வாத் சாமானியத்வாத் சக்ததாயாக இத்யுபலக்ஷணம் द्योतकतायाः வா இத்யபி. சக்ததாயாக அப்படின்னா சக்ததாயாகன்ற சப்தத்தினால द्योतकतायाகன்ற சப்தத்தையும் வாங்கிக்கோ. அப்போ द्योतकता அதே மாதிரி என்ன? வாச்சகதா. வாச்சகதாவுக்கு சக்ததான்ற வார்த்தையினாலும் யூஸ் பண்ணுறார். வாச்சகத்தான்னு சொன்னாலும் சக்தத்தானாலும் ஒன்று தான், சரியா? அப்போ வியாபகத்வாத் சாமானியத்வாத் சக்ததாயாக द्योतकतायाश्च सामान्यत्वात्. ஒன்று சக்தத்துவம் இருக்குன்னா ரெண்டு நிபாத்தங்களையும் சக்தத்துவம் இருக்குன்னு ஒத்துக்கோ. द्योतकत्वம் சொன்னால் ரெண்டு நிபாத்தங்களையும் द्योतकत्वம் இருக்குன்னு ஒத்துக்கோ. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். திரஷ்டவியம் இது வையாகரண பூஷணசாரே நிபாத்தானாம் द्योतकत्वादि निर्णयः. போதுமா? ஸ்ரீ குருभ्यो நமः.